இந்த கதையில் நடந்த அனைத்திற்கும் நூற்றுக்கணக்கான சாட்சிகள் இருக்கின்றன. அது சரியாக 1972 டிசம்பர் 29 இரவு 8:30 மணிக்கு நியூயார்க் நகரின் JFK விமான நிலையத்தில் மியாமிக்கு செல்லும் ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 401 விமானம் ஏற தயாராக இருந்தது. அதில் 176 பேர் இருந்தனர். அதில் 33 பேர் ஏர்லைன்ஸ் குழுவினர். இந்த விமானம் புதிதாக வந்த லாக் L1011 ட்ரைஸ்டார் என்ற மிகப்பெரிய நவீன தொழில்நுட்ப விமானம். இது 400 பயணிகள் வரை அமரக்கூடியது. இதன் உள்ளே 2 தளங்கள் இருந்தன, மேல் தளம் மற்றும் கீழ்த்தளம். அந்த இரவு விமானத்தை ஓட்டியவர் கேப்டன் பாப் லாஃப்ட், 55 வயது, அனுபவம் மிக்க ஒரு திறமையான விமானி. அவருக்கு இணையாக இருந்தவர் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பர்ட் ஸ்டாக்ஸ்டில், 45 வயது. அவர்களுடன் ஃப்ளைட் இன்ஜினியர் டான் ரீப்போ என்பவரும் இருந்தார். பெரிய உடல், ஆனால் மிக அமைதியானவர். அதிகாரப்பூர்வ குழுவில் இல்லாமல் ஆனால் அதே விமான நிறுவனத்தின் ஊழியராக இருந்த ஆஞ்சலோ டொனாடியோ என்பவரும் காக்பிட்டில் இருந்தார். விமானம் சரியாக 9:20க்கு புறப்பட்டது. அந்த பயணம் மிகவும் நிம்மதியாக சீராக இருந்தது. ஆனால் இரவு 11:32க்கு எல்லாம் மாறிவிட்டது. மியாமிக்கு தரையிறங்கும் முன் கேப்டன் பாப் லேண்டிங் கியர் கீழே இறக்கினார். அதில் 3 பகுதிகள் இருந்தன, இடது, வலது மற்றும் முன்புற சக்கரம். ஒவ்வொரு சக்கரமும் சரியாக பூட்டப்பட்டதும் காக்பிட்டில் ஒரு பச்சை விளக்கு எரியும். அதில் 2 விளக்குகள் மட்டும் எரிந்தன. முன்புற விளக்கு எரியவில்லை. பாப் மற்றும் குழுவினர் விளக்கு பழுதாகிவிட்டது என்று நினைத்தனர். சக்கரம் பழுதாக இல்லை. அவர்கள் அதை மீண்டும் மேலே இழுத்து பிறகு கீழே இறக்கினர். ஆனால் விளக்கு இன்னும் எரியவில்லை. அதனால் அவர்கள் மியாமி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலை தொடர்பு கொண்டு, எங்களுக்கு சக்கரம் சரியா தெரியவில்லை, சுற்றி வருகிறோம் என்றனர். அவர்கள் எவர்கிளேட்ஸ் எனும் பெரிய பசுமை சதுப்பு நிலப்பகுதியில் சுற்றி செல்லுமாறு கூறினர். பாப் ஆட்டோ பைலட்டை அமைத்து 2000 அடி உயரத்தில் 200 mph வேகத்தில் பறக்கவிட்டார். அவர்கள் அனைவரும் அந்த லைட் பல்பை சரி செய்ய முயன்றனர். அதை தட்டினார்கள், திருப்பினார்கள், எடுத்து பார்த்தார்கள், ஆனால் வேலை செய்யவில்லை. இறுதியில் பாப் ஃப்ளைட் இன்ஜினியர் டான் ரீப்போவிடம் சொன்னார், டான், நீ கீழே போய் நேரடியாக சக்கரத்தை பாரு. அவர் கீழே உள்ள டிராப்டோர் வழியாக சென்றார். அங்கு ஒரு சிறிய ஜன்னல் இருந்தது. அதில் மூலமாக முன்புற சக்கரத்தை பார்க்கலாம். கீழே எவர்கிளேட்ஸ் பகுதியில் ராபர்ட் மார்க்விஸ் என்ற மனிதர் தனது நண்பருடன் நெடுநிலத்தில் ஏர்போட் ஒன்றில் தவளைகளை பிடிக்கச் சென்றிருந்தார். சில மைல் தூரத்தில் அவர் திடீரென்று ஒரு பெரிய ஆரஞ்சு நிற வெடிப்பு ஒளியை வானத்தில் பார்த்தார். அவர் உடனே அந்த திசையில் சென்றார். 15 நிமிடங்களுக்கு பிறகு அவர் பார்த்தது அதிர்ச்சியூட்டும் காட்சி. ஃப்ளைட் 401 தரையில் மோதி பத்தி எரிந்து கொண்டிருந்தது. உண்மையில் பாப் லைட் பல்ப் பிரச்சனையில் கவனம் செலுத்திய போது அவரது காலை தற்செயலாக கண்ட்ரோல் வீலை நழுவி தொடர்ந்து அது ஆட்டோ பைலட்டை ரத்து செய்தது. விமானம் மெதுவாக கீழே இறங்கத் தொடங்கியது. ஆனால் யாரும் கவனிக்கவில்லை.